ரமலான் மாதம் வந்துருச்சுக்கா. இந்த தடவை 30 நோன்பு வச்சு உடம்ப குறைச்சி காட்டுறேங்க. நீ தானே? பார்க்குறேன். நானும் 30 நாளும் விதவிதமாக இஃப்தார் ரெசிபி யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு பார்த்து செஞ்சு அசத்த போகிறேன். 30 நாள் 30 ரெசிபி செஞ்சேன். நான் எப்படிக்கா உடம்ப குறைப்பேன்? என்னது இது? ரமலானில் உடம்ப குறைக்கணும் ரெசிபி செய்யணும்னு சொல்கிறீங்க. ரமலான் எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா? நாம் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கியிருக்கான். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும் மாதம். ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. அப்படியாக்கா? ரமலான் மாதம் பாவங்களை போக்குகின்ற மாதம். நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் ரமலானின் நோன்பு நோக்கிறாரோ அவரது முன் பாவங்களை மன்னிக்கப்படுகின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். ரமலானில் செய்கின்ற உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் அருள்களின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது. ஆனால் நோன்பு எனக்கே உரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹு அக்பர். லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் செய்யப்படும் வணக்கம் 1000 மாதங்கள் செய்யப்படும் வணக்கத்தை விட சிறந்ததாகும். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சிறப்பு இருக்கா இந்த ரமலான் மாதத்துல? இன்னும் எண்ணற்ற சிறப்பு இருக்கு ரமலான் மாதத்துல. இந்த வருட ரமலான் நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம். ஏன்னா போன வருடம் ரமலான் கிடைத்த சில உறவுகளுக்கு இந்த வருடம் ரமலான் கிடைக்கல. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய சிறப்பு மிக்க இந்த ரமலானை வீணடிக்காம நம்ம நிறைய அமல்கள் செய்யணும். நான் இஃப்தார் ரெசிபி செய்யணும்னு ஆசைப்படுறத நான் தப்புன்னு சொல்லலை. இஃப்தார் ரெசிபி செய்யுங்க, ஆனால் முழுக்க அதிலே நேரத்தை கழித்திடாம நிறைய அமல்கள் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் உங்களோட எண்ணங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ்க்கா. இந்த ரமலான் என்னும் புனிதமிக்க மாதத்தோட சிறப்பு அறியாம நம்ம இப்படி சொல்லிட்டோம்க்கா. இந்த ரமலானில் அதிகம் நன்மைகளை எதிர்பார்த்து நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அக்கா. இன்ஷா அல்லாஹ்.